Hi friends, வணக்கம் and welcome to Rithu's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வண்டக்காய் பச்சடி. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ வண்டக்காய் நல்லா கழுவி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அடுத்ததான் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், அடுத்ததான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியும் கொஞ்சம் வணங்கட்டும். அடுத்ததாக வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்லோவில் வச்சு மூடி வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வெண்டைக்காயெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்து பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.